அன்பான வணக்கங்கள். நவம்பர் 26 இன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளில் தமிழீழ உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான நெஞ்சம் நிறைந்த நம்பிக்கையோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 கோடி மக்கள் தாய் தமிழகத்தில் வாழ்ந்தாலும் அதில் 20ல் 1 பங்காக இருக்கிற ஈழத் தமிழர்கள் எடுத்த போராட்டம் தான், அவருடைய விடுதலை போராட்டம் தான் தமிழினம் என்கிற ஒரு இனம் இருக்கிறது என்பதை உலகுக்கு அறிவித்த ஒன்றாகும். அப்படிப்பட்ட விடுதலை போரை நடத்துகிற போக்கில் புறநானூற்று வகுத்திருந்த இலக்கணங்களுக்கு வாழும் இலக்கியங்களாக திகழ்ந்த அந்த விடுதலை போராளிகள், விடுதலை புலிகள் நடத்திய இந்த வீரஞ்செறிந்த போர் நமக்கெல்லாம் பெரும் உற்சாகத்தையும் மகிழ்வையும் கொடுத்த ஒன்றாகும். அப்படிப்பட்ட போரின் நடுவில், போரின் போக்கிலேயே பெரியார் விரும்பிய சாதி ஒழிப்பை, பெண் விடுதலையை நிகழ்த்தி காட்டிய பெருமை அந்த விடுதலை போராட்டத்திற்கு உண்டு. பெரியார் சொல்லுவார், உலகில் உள்ள எல்லா மொழி அபராதிகளையும் புரட்டி புரட்டி பார்த்தாலும் சுயமரியாதை, தன்மானம் என்பதை விட உயர்வான ஒரு சொல் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட தன்மானத்தை மீட்டெடுப்பதற்காக மக்களை திரட்டி ஓர் வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி இன்று அது சிறு பின்னடைவை சந்தித்திருந்தாலும் மீண்டும் அது எழுச்சி பெறும், தமிழீழம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்பதற்கு காரணம் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீதுள்ள நம்பிக்கையும் அவர் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையும் தான் காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய பிறந்த நாளில் 1989 ஆண்டு அவரை பற்றி அந்த இயக்கத்தின் மற்றொரு தலைவரால் சுடப்பட்டார் என்ற செய்தி பரப்பப்பட்டது, ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அப்படி பலமுறை பரப்பி இருந்தாலும் 1989 பரப்பப்பட்ட வதந்தி அந்த நாட்களில் ஈழத்திற்கு சென்று நான் தலைவரை சந்தித்து அவரோடு எடுத்து வெளியிட்ட புகைப்படம் தான் அந்த வதந்தி பொய்யானது என்பதை உலகுக்கு சுட்டிக்காட்டியது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த வேளையிலும் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு, எப்படி இருந்தாலும் நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் உலகத் தமிழர் அனைவருக்கும் பிரபாகரனுடைய பிறந்த நாளில் அவருடைய நீண்ட நெடிய வாழ்வுக்கும் தமிழீழத்தின் மேம்பாட்டிற்கும் விடுதலைக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.